கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிரெட் டோஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 4-5 எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 3 பல் எடுத்துக்கோங்க. இது கூட மிளகு 1/4 டீஸ்பூனு, கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நான் 2 முட்டை எடுத்துருக்கேங்க. நாட்டு சக்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரன்னு அரைச்சி நம்ம 2 முட்டையில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் பாலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டோஸ்ட் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப நீங்கள் பிரெட் டோஸ்ட்டு இந்த மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் சாண்ட்விச் பிரெட்டு தாங்க எடுத்திருக்கேன். தோசை தவாயில் பட்டரோ கீயோ தடவிட்டு 2 சைடு டிப் பண்ணி நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கொஞ்சம் வித்தியாசமான பிரெட் டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.